உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே இருந்துச்சு. அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்தா. ஆனா எனக்கு 2 சாக்லேட் கொடுத்தா. ஆனா நீங்க என்ன டெய்லி மீட் பண்ண வரதில்ல. நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். பிங்கி கண்ணா யாரு? யார் நீ? ஹே ஃப்ரெண்ட், எங்க போற? போகாத. அம்மா, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? என்னோட ஃப்ரெண்ட பயமுறுத்திட்டீங்க. பிங்கி, எம்ஐடி யாரு? அவன் ஏன் ஃப்ரெண்ட். யாரு ஃப்ரெண்டு? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. இவ என்னோட புது ஃப்ரெண்டு. புது ஃப்ரெண்டா? எவ்வளோ நாளா? அம்மா, நீங்க ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? ஏன்னா உன்னை நினைச்சு கவலைப்படுறேன். யார் அந்த ஃப்ரெண்டு? அப்புறம் அவன் எப்படி பறந்து போனான்? அத நான் சொல்ல மாட்டேன். அங்க மேல பாருங்களேன், பெரிய பறவை பறக்குது. அது பறவை இல்ல, சூப்பர் ஹீரோ. குழந்தைங்களா என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அங்க மேல பாருங்க. அடேங்க அப்பா, இது என்ன புது விமானம்? அது விமானம் இல்ல, சூப்பர் ஹீரோ. ஓ, அப்படின்னா யாரு? நம்ம கண்ணு முன்னாடியே ஆகாயத்துல பறக்கிறாரு, அவதான் ஹீரோ. அங்கிள். அடேங்க அப்பா, இந்த மாதிரி சூப்பர் ஹீரோவை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒரு நடிகனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அத சாதாரண மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது. வெளி ஆட்களுக்கு நம்மளோட ஆடம்பரம் மட்டும்தான் தெரியும். ஆனா யார் இதுவரைக்கும் கலைஞன் ஆகலையோ அவன் கலைஞனோட இருள் வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்குவான்? அவங்கள ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நாங்க உண்மைகளை 2 நிமிஷத்துல காட்டிடுவோம். இன்றைய நாள பிலிம் இண்டஸ்ட்ரி மறக்கவே மறக்காது. எந்த மோகன்குமார எல்லாரும் விருக்கிறாங்களோ அந்த மோகன்குமார் இன்னைக்கு தன்னோட கையால தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க போறான். எல்லாம் முடிவுக்கு வந்துரும். இன்னை வரைக்கும் என்னோட எல்லா பிலிமும் சூப்பர் ஹிட். இப்ப பார்க்கலாம் இந்த சீன் ஹிட் ஆகுதா இல்லையான்னு. ஏண்டா படுபாவி, நீ தப்பிச்சிட்ட. சரி, பரவாயில்ல. இந்த இயற்கை வாழ்க்கையில உனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது. என்னப்பா அது, திரும்ப தப்பிச்சிட்ட. 3வது ரவுண்ட்ல உன் பேர் எழுதப்பட்டிருக்கு. நீ முயற்சி பண்ண. நான் பார்க்க அழகா இருக்கேனா? அட, ரொம்ப அழகா இருக்கே. உங்களுக்கே தெரியும், மோகன் சாரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். மறுபடியும் தப்பிச்சிட்டியே மோகன், நீ கவலைப்படாத. மரணம் வரும். ஏன் யாரும் கதவு திறக்க மாட்டாங்க? ஓஹோ, நீங்களா? குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க சார்? ஏன் கதவை திறக்க இவ்வளவு நேரம்? சாரி சார், நான் வாஷ்ரூம்ல இருந்தேன். சரி சரி. மோகன் சார் எங்க? மோகன் சார் மேல ரூம்ல இருக்காரு. என்னவோ பிரச்சனை. இந்த இடம் சரியில்லை. இது இது இவன் தானே அவன். இதை விட நல்ல இடம் வேற கிடையாது. வாங்க சார், மேலதான் இருப்பாரு. வாங்க மேம். இது என்னுடைய கடைசி சான்ஸ். ஏன்னா இதுல ஜஸ்ட் 6 தான் இருக்கும். மோகன், மோகன், ஏன்பா கதவை திறப்பா? இருங்க சந்து சார், நம்ம பயணம் இதோட முடியுது. அடுத்த ஜென்மத்துல திரும்பவும் சந்திக்கலாம். அது வரையிலும் போயிட்டு வரேன். என்னாச்சு சார்?
மோகன் தண்ணிய சுட்டுக்க பாக்குறான். என்ன? ஏய் மோகன், முட்டாள்தனமா சார், எதுவும் சார், பண்ணாத. சார். முதல்ல கதவை தர. சார், கொஞ்சம் தள்ளுங்க மோகன், சார் 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 மோகன், விடுங்க சார். என்னாச்சு உனக்கு? கல்லை கொடுங்க முதல்ல. சார் கல்லை கொடுங்க முதல்ல. சார் விடுங்க சார். விடுங்க கல்லை விடுங்க சார். சொல்றேன்ல விடுங்க. என்ன பண்ற நீ? என்ன ஏன் காப்பாத்துன? நான் உனக்கு ஒரு குட் நியூஸ கொண்டு வந்திருக்கேன். நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்படல. பங்களாவும் வித்து போகாது. நாம நடுத்தருவுக்கும் வரமாட்டோம். நிஜமா? ஆமா. எப்படி? லேப்ல தீ பிடிச்சி எரிஞ்ச போது எல்லா ஃபில்மும் எரிஞ்சு போயிடுச்சு தான். ஆனா ஒண்ணு மிச்சமாச்சு. பட் இதெல்லாம் எப்படி ஆச்சு? எடிட்டரோட ஹார்ட் டிஸ்க்ல. அட முதல்ல நீ ஸ்வீட்டா சாப்பிடு. சூசைட் கேன்சல். ஐ அம் ஹாப்பி. யூ ஆர் மை ரியல் ஹீரோ. யா, தேங்க் யூ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஹலோ சோனாலி, பிரஸ்காரங்க எல்லாருமே இங்க வந்தாச்சு. ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? ஓ குட் குட் குட், தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறைவான நேரத்துல நீங்க எல்லாரும் எனக்காக, அப்புறம் என்னோட படத்துக்காக, சூப்பர் ஹீரோ நம்பர் 1க்காக நேரத்தை ஒதுக்குனீங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், என்னோட அடுத்த படம் சூப்பர் ஹீரோ வித்யுத்தை வச்சு தான் எடுக்கிறேன். சரி, அதிக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்க எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துறேன் என்னோட பிலிமோட சூப்பர் ஹீரோ வித்யுத். தேங்க்யூ தேங்க்யூ. இதோட கை அசையுது. வாவ் சந்து சார், உங்க சூப்பர் ஹீரோ சும்மா கலக்குறாரே. ரொம்ப அருமையா டிசைன் பண்ணிருக்கீங்க சார். அட என்ன இது? இது நடக்குது. என்ன சந்து சார், நீங்க ரொம்ப அழகா விளையாடுறீங்க. அழகான சிலையை பண்ணிருக்கீங்க. இது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாதா? இல்லப்பா, நான் விளையாடல. இது நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. சந்து சார் ஏன் இன்னும் எழுந்துக்கல? சந்து சார், சந்து சார், சந்து சாருக்கு மூச்சே இல்லை. உடனே சிஐடியை கூப்பிட்டாகணும். ஹலோ சிஐடி. எவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? இந்த நேரத்தில் கால் பண்றாங்க. ஆஃப் பண்ணிடுறேன். மறுபடியும் போன் அடிக்குது. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேனே. இதுல நம்பரை கூட காட்டல. யார் போனா இருக்கும்? ஹலோ, ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த தகவலை சொல்லவே ரொம்பவே வருத்தமா இருக்கு. உங்களோட நண்பன், அதாவது டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சந்தோஷ் சுஷாந்த் இப்ப இந்த உலகத்துல இல்ல. ஹலோ, யார் உளறது? நீங்க சந்தோஷோட ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, அவரோட பிசினஸ் பார்ட்னர். அதனால நீங்களும் சீக்கிரமே உங்க பார்ட்னர் கிட்டே போய் சேர்ந்துருவீங்க. வாட் நான்சென்ஸ்! எனக்கு இந்த மாதிரி விளையாட்டுலாம் பிடிக்கவே பிடிக்காது. இன்றைய ஃப்ரெஷ் நியூஸ்க்காக உடனே டிவி ஆன் பண்ணுங்க. நியூஸ் சேனலை தட்டி உடனே செய்தியை பாருங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? முதல்ல சந்துக்கு ஃபோன் அடிக்கிறேன்.
இவன் ஃபோன் ஏன் போக மாட்டேங்குது? இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியோட மிக பிரபலமான ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் மிஸ்டர் சந்து ஷஷாங்கி அவர் பிலிமுடைய சூப்பர் ஹீரோ படம் ப்ரொமோஷன் ஈவெண்ட் நடக்கும்போது கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த செய்தி கேட்ட மொத்த பிலிம் இண்டஸ்ட்ரியும் ஆடி போயிருக்கு. மக்கள் எல்லாரும் வருத்தத்துல ஆழ்ந்து போயிருக்காங்க. சூப்பர் ஹீரோ முகமடிக்கு பின்னாடி இருந்த கொலைகாரன் யாரு? இதை கண்டுபிடிக்க சிஐடி டீம் புறப்பட்டாச்சு. உடம்புலையும் ஏதாச்சும் காயங்கள்னு ஒன்றுமே இல்லை. ஆமாம் சார். இது நேச்சுரல் டெத்தா? ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்ததா? அதை டாக்டர் சலோங்கி தான் சொல்லணும். சந்து சாருக்கு ஏதாவது நோய் இருந்துச்சா? அதாவது இதய நோய் இல்லை வேற ஏதாவது? இல்லை சார், அவர் ரொம்ப ஃபிட்டாக இருப்பார். டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவார். ஃபுட்டெல்லாம் கவனமாக பார்த்து தான் சாப்பிடுவார். நீங்கள்? நான் அவரோட செக்ரட்டரி சோனாலி. சார், கேமரா ஃபுட்டேஜ் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு சிலைக்கு திடீர்னு உயிர் வருது, அது இன்னொருத்தனை கொலை பண்ணுது. சார், நாங்களும் அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்கோம். சந்து சார் எங்க கண்ணு முன்னாடி கீழே விழுந்தாரு. இது மட்டும் கொலையா இருந்தா கண்டிப்பா மனுஷன் தான் பண்ணியிருக்கணும். சிலை இதெல்லாம் பண்ண முடியாது. சரி, இவரோட கொலை நடந்த சமயத்தில் யாராவது வெளியில போனாங்களா? இல்லை சார், எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். எல்லாரும் இங்கே தான் இருந்திருக்காங்க. சரி, இந்த ஃபில்மோட ஹீரோ மோகன் அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலையா? அவரும் வரதா தான் இருந்துச்சு, ஆனால் தெரியல ஏன் வரலன்னு. தெரியலையா? அப்படி என்னாச்சு சார்? ஒரு வேளை ஸ்ட்ரெஸ்ஸால் வராமல் இருந்திருக்கலாம். அது எங்கள் ஃபில்மோட எல்லா பிரிண்ட்ஸும் எரிஞ்சிடுச்சு. ஒரு பிரிண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் இந்த மூவியவே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம். சார், ஒருவேளை இந்த கொலைக்கு பின்னாடி மோகன் கூட இருக்கலாம் இல்லையா? இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண ஒருத்தவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ப்ரொடியூசர் இப்படி இறந்தா அப்போ நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும்ல. மோகனை மீட் பண்ணி ஆகணும். இங்கிருந்து எங்கேயாவது போயிடுறேன். இல்லைனா அந்த கொலைகாரனா என்ன? யாரு? சிஐடி சார், தேங்க்யூ சார். சார், நீங்க வந்துட்டீங்க. நான் பயந்து போயிருந்தேன். லக்கேஜோட இங்கே போறீங்களா? இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போறதா இருந்தேன் சார். ஆஹா, உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே கொலை பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆனால் நீங்கள் இந்த சிட்டியை விட்டு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. சந்துவோட மரணத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கா? நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க சார்? அவன் என்னோட பிரதர் மாதிரி. அப்படின்னா யாருக்கு பயந்து ஓடுற? சந்துவை கொலை பண்ணானே, அவனுக்கு பயந்து ஓடுறேன். அவன் அடுத்து என்ன தாக்குவான். சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவனே இதை சொன்னானே. அவனே சொன்னானா இல்ல வந்தானா? இல்ல, போன்ல. எப்போ? கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. போனை கூட பார்க்கலாம். பாருங்க. இல்ல, ரெக்கார்டே இல்லையே. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனே வரல. எங்களை ஏமாத்த முயற்சி பண்றியா? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய நடிகரா. நாங்கள் கூட இந்த நாட்டோட மிகப்பெரிய ஹீரோஸ் தான். அதனால உன்னோட ஹீரோயிசமை உன்னோட பாக்கெட்டில் சுருட்டி வச்சுக்க. இப்போ உண்மையாக சொல்லு, என்ன நடக்குது? சார், நான் உண்மையை தான் சொல்றேன். ஃபோன் வந்திருந்தது, ஆனா அதுல நம்பர் எதுவும் இல்லை. சரி, உன் மொபைல்ல நம்பர் தெரியலன்னே இருக்கட்டும். ஆனாலும் ஃபோன் பண்ணவும் உங்ககிட்ட என்ன சொன்னா? சார், அவன் சொன்னது, நீங்க சந்தோஷோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவரோட பிசினஸ் பார்ட்னர். அதனால உங்களையும் கூடிய சீக்கிரம் உங்க பார்ட்னர் கூடவே அனுப்பி வச்சிருவோம். சார் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். யார் மேல ஏதாவது சந்தேகம்? யார் பண்ணியிருப்பாங்கன்னு? சந்துவுக்கு ரொம்பவே இறக்க மனசு. சொல்ல போனா அவனுக்கு விரோதிகளே இருக்க மாட்டாங்க சார். கொலகாரம் எங்க கையில மாட்டாத வரைக்கும் நீ இந்த சிட்டி விட்டு வெளியே போகக்கூடாது. அதெல்லாம் சரி, கொலகாரனை பிடிப்பீங்கல்ல? பிடிப்போம். கொலை இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சாலே போதும். கொலகாரன் தன்னால மாட்டுவான். தாரிகா ரெடியா? எஸ் சார். குட். இப்ப பார்க்கலாம் சந்தியுமன் எப்படி இறந்தான்னு பிரத்யுமனுக்கு தெரிய வந்ததுன்னா ஐ வில் டெல் யூ, அதிர்ச்சி அடைஞ்சிருவான். இது பாரு சாலோங்கி, எனக்கு டைம் இல்லை, என் நேரத்தை வீணடிக்காத. ஒழுங்கா சொல்லு, இந்த கொலை எப்படி நடந்தது? கவனிச்சியா? சரி தாரிகா, ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏசிபி சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஒரு புது சீரியலையே காட்டலாம், கொலையின் விதம். சாரு, అక్కడ చూడు. అక్కడ இது சோனோகிராஃபிக் இமேஜ்.
சந்துவோடது. அங்க பாருங்க, அந்த இமேஜ்ல அந்த சின்ன சின்ன வெள்ளை அடையாளங்கள் தெரியுதுல்ல, பாக்குறீங்கல்ல? அதாவது பென்சிலை வச்சு யாரோ வரைஞ்ச மாதிரியே இருக்கு. ஆனா அது என்னது சார்? சச்சின், இந்த சின்னதா சாதாரணமா தெரியுற அந்த அடையாளம் அது ரொம்ப டேஞ்சரானது. இதுதான் சந்து சாரோட மரணத்துக்கு காரணமான. என்ன? சந்துவோட மரணம் வெள்ளை அடையாளத்தால நடந்ததா? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? சின்ன சின்ன விஷ ஊசியோட அடையாளம் அது. நீ என்ன உளற சாலுங்கி? நாங்க சந்துவோட பாடியை தரோவா செக் பண்ணிருந்தோம். எங்களுக்கு ஏதோ அப்படி தெரியலையே. இல்ல, நானும் ஒத்துக்கிறேன். நீங்க அந்த பாடியை நல்லா செக் பண்ணி இருக்கணும். உங்க மேல தப்பு இல்ல பாஸ். இந்த ஊசி ரொம்ப சின்னதா குட்டியா இருக்கும். உடம்புல எந்த அடையாளத்தையும் விடாது, நேரா உடம்புக்குள்ள போயிடும். அதனாலதான் இந்த ஊசி எல்லாம் சந்து சாரோட உடம்புல எந்த ஒரு டிஷ்யூவை கூட பஞ்சர் ஆக்கல. ஆனாலும் உடம்புக்குள்ள நோய் இருக்கு. அதனால தான் இவ இறந்த பிறகும் இவ உடம்புல இருந்து ரத்தம் வெளியில வரல. சரி, இது எந்த மாதிரியான விஷம்? பாஸ், விஷத்தோட பேரு ஜெமினிசோம். ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அதனால தான் புத்திசாலித்தனமா சின்ன சின்னதா ஊசியில அந்த விஷத்தை சேர்த்து எப்படியோ அந்த ஊசிய உடம்புக்குள்ள செலுத்தியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊசிங்க இவன் உடம்புக்குள்ள எப்படி போச்சு? ஏன்னா நம்ம ஃபுட்டேஜை செக் பண்ணோம். அதுல சந்து சார் உடம்புல லேசர் லைட் தான் போயிருந்தது. சச்சின், கொலகார கண்டிப்பா இந்த ரோபோவோட கையில ஏதோ மறைச்சு வச்சிருந்திருக்கான். கண்டிப்பா அது ஒரு ஆயுதமா இருக்கணும். அதுல இருந்து ஊசி வெளியில வந்திருக்கணும். சந்துவும் மோகனும் சூரஜ் கிட்ட இருந்து ஒரு ஸ்டூடியோவை வாங்கியிருக்காங்க. அந்த சூரஜை தான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கா. அண்ட் சார், ஒரு ஆள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வித்யுத் காஸ்டியூம்ல சூரஜோட பொண்ணை சந்திச்சிருக்கான். ஆனா சூரஜோட மனைவி அந்த ஆளை பார்த்த உடனே அந்த ஆளு ஆகாயத்துல அப்படியே பறந்து போயிருக்கா. ஆமா சார், சொசைட்டியோட வாட்ச்மேன் பசங்களும் இதே தான் சொல்றாங்க. அவன் பறக்கிறத பார்த்திருக்காங்க. இதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு சச்சின். சார், என்ன கேட்டீங்கன்னா சூரஜோட மரணம் இது ஆக்சிடென்ட் கிடையாது. அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க சார். நமக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். அது தெரியணும்னா நம்ம உடனே அந்த அனிமேஷன் ஸ்டுடியோவுக்கு போய் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? யா, நாங்க சிஐடிஸ். சிஐடியா? இந்த அனிமேஷன் ஸ்டுடியோவோட மேனேஜரை மீட் பண்ணணும். தீரஜ் சார்? சார், இந்த சிஐடிஸ் உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க. சிஐடியா? சார் சொல்லுங்க, என்ன சார் விஷயம்? தீரஜ் சார், நீங்க இங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சந்து சாரும் மோகன் சாரும் எப்போ ஸ்டுடியோவை வாங்கினாங்களோ அப்பத்துலேருந்தே நான் இங்கே தான் சார் இருக்கேன். அப்படியா? அப்போ இந்த ஸ்டுடியோவை யாருக்கிட்ட இருந்து இவங்க வாங்கினாங்களோ அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சூரஜ், இந்த ஸ்டுடியோவோட ஓனர் பேரு சூரஜ். ஆமா, சூரஜ்னு ஒருத்தர் கேள்விப்பட்டேன். ஆனா சார், எனக்கு அவரை பத்தி பெருசா அதிகமா ஒன்றும் தெரியாது. ஆனா சூரஜை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா யாராவது இருக்கணும்ல. ஒருவேளை பழைய ஒர்க்கராகவும் இருக்கலாம். இல்லை சார், விஷயம் என்னன்னா, சந்து சார் அவர்கிட்ட வேலை பார்த்த பழைய ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே அனுப்பிட்டாரு. அதோட எல்லாத்துலேயும் புது ஆட்களையும் நியமிச்சிட்டாரு. கண்டிப்பாக இந்த விஷயம் ஒர்க்கர்ஸ்க்கு கோவத்தை வரவழைச்சிருக்கும் சார். அவங்கள யாராவது பண்ணியிருப்பாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, பழைய ஒர்க்கர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணுமே. டெலிஃபோன் நம்பர், அட்ரஸ், பேரு? இல்லை சார், ரெக்கார்டெல்லாம் எதுவும் இல்லை. ஆமாம் சார், ஒரு பழைய ஒர்க்கர் இருக்கான். அவன் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வீடியோ கேமை பற்றி எப்பவுமே கேட்பான். சரி, அது யாரு? அவன் பேரு ஜெயிலேருந்து ஏதோ ஜனா ஜானின்னு நினைக்கிறேன். ஜானி? அப்போ ஜானியோட நம்பர் இருக்கும்ல? ஆமாம் சார், நம்பர் கொடுத்திருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, இந்த வீடியோ கேமை பற்றி ஏதாவது தெரிய வந்ததுன்னா ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னான். சரி, அந்த நம்பர் கொடு. 11-517-92517. ஜானி நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ரிஷிதா, இந்த நம்பர் எப்பத்திலிருந்து ஆஃப்ல இருக்குன்னு முதல்ல கண்டுபிடி. சார். அது சரி, தீரஜ் சார், உங்களுக்கு தெரியுமா ஜானி எந்த வீடியோ கேம் விஷயமா என்கொயரி பண்ணிட்டு இருந்தான்? சார், புது ப்ராஜெக்ட்ஸுங்களை பற்றி சந்து சார் மோகன் சாருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் சந்து சார் இப்போ இல்லையே. அப்படின்னா மோகன் குமாரை நம்ம சந்திச்சாகணும். இப்படி ஒரு கெட்ட நேரத்தை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. கடவுள் எதுக்காக என்னை இப்படி சோதிக்கிறாரோ?
எப்படியாவது கெட்ட நேரத்தை கடந்து ஆகணும். சார் உங்களுக்கு ஃபோன். நீ எதுக்காக போனை ஆன் பண்ண? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? சாரி சார், உங்க போனை ரொம்ப நேரமா சுவிட்ச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ண, சுவிட்ச் ஆஃப் ஆக மாட்டேங்குது. இது போன் இல்ல, தலைவலி. நீ இங்க இருந்து போ போ. ஓகே சார். அண்ணே, ஒரு சத்தம் கேட்டுதா? ஆமா, அங்கிருந்து வந்தது. சரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? புல்லட் சத்தம். வித்யுத் என்ன கொல்ல வந்துட்டானா? சார், சார், எங்க புல்லட் சத்தம் கேக்குது. நீங்க என்ன பண்றீங்க? சிஐடிக்கு ஃபோன் பண்ணு, சீக்கிரம் ஓகே சார். சார், நானே ஒளிஞ்சிக்கிறேன். இங்கயா? சார் ப்ளீஸ். வேற எங்கேயாவது போயேண்டா? வேணாம் சார், நான் இங்கே இருந்துக்கிறேன். அவன் கொண்டுடுவான். சார், கார்ட்ஸ். இவன் இறந்து போயிட்டான். சந்துக்கு எப்படி இறந்தானோ அதே மாதிரி இவங்களும் இறந்து போயிட்டாங்க. சார், அந்த கொலைகார மோகன் எதுவும் பண்ணிருக்கூடாது. மயோ, சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடு. ஏய் ஏய், நில்லு. உன் முகமுடியை கழட்டு. சார், என்னாச்சு? இந்த ரூம்ல இருக்க, வாங்க. சார், இவன் பறந்துகிட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியமாகுது? மேல பறந்துட்டான். வாங்க, டெரஸ் போலாம். சார், ஒரு மனுஷன் எப்படி பறப்பான்? மனுஷன் பறக்க மாட்டான், பறவைகள் தான் பறக்கும். ஸ்ரீயா, மொத்த வீட்டையே செக் பண்ணியாச்சு. மோகனை எங்கேயும் காணும். பயத்துல எங்காச்சும் ஓடி போயிருப்பான். சார், சார், என்ன உள்ள போக விடுங்க. உன்னை யார் காப்பாத்துவாங்க? என்ன சார் சொல்றீங்க? எங்க யாரு? ஐயோ, யாரோ கதவை திறந்துட்டாங்க. அந்த வித்யுத் உள்ள வந்துட்டான். என்ன சாகடிக்க போறான்? என்ன சாகடிக்க போறான்? வித்யுத்ல சிஐடி வெளியே வாங்க. சார், சார், வெளியே வாங்க. சார், சார், நல்ல வேளையா நீங்க வந்துட்டீங்க. என்ன போக விடுங்கன்னு அன்னைக்கே கேட்டேன். அந்த வித்யுத் என்ன கொன்னுடுவான். உன்னை கொல்லணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா. உன்னை கொல்றதுக்கு அவன் அடுத்த சிட்டிக்கும் வருவான். வேற நாட்டுக்கு போனா அங்கேயும் வருவான். சார், எனக்கு தைரியத்தை கொடுக்கறத விட்டு என்ன பயமுறுத்துறீங்க. ஓடி போறதுனால இங்க எதுவுமே மாறாதுன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். தப்பிக்கணும்னா அவனை பிடிக்கிறதுக்கு உதவி செய். நீங்க சிஐடி, உங்களால பிடிக்க முடியும். நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? உன்னால உண்மையை பேச முடியும்ல. நான் உங்ககிட்ட எப்போ போய் சொன்னேன்? சூரஜை பத்தி சொல்லவே இல்லை. அவனுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? அவன் செத்துட்டான். அது எங்களுக்கும் தெரியும். ஆனா சந்து அந்த ஸ்டூடியோ வாங்கினது பிறகு எதுக்காக அந்த பழைய ஒர்க்கர்ஸை வேலையில இருந்து எடுத்தான்? அதுக்கு என்ன காரணம்? அதை பத்தி தெரியுமா? என்ன சந்து சார், சூப்பரா ஒரு பிசினஸை பிடிச்சிட்டீங்க. இவ்வளவு குறைவான பணத்துல இப்படி ஒரு டீலா? சூப்பர். இவன் சூப்பர் மூளை இல்ல, இவன் அருமையா ஏமாத்திருக்கான். என்ன இங்க வந்திருக்க? அதோட முதல்ல நாக்கு அடக்கி பேசு. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல. நான் என் கம்பெனியோட ஐட்டம்ஸ் தான் வித்தேன். ஆஃபீஸ், கம்ப்யூட்டர், அப்புறம் ஃபர்னிச்சர். ஆனா என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் திருடி இருக்கியே.
டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா? தேவையில்லாத என் மேல இப்படி பழிய போடாத. நான் ஒன்றும் உன் ஐடியாஸை திருடவே இல்லை. உன் ஐடியாஸை நான் வாங்கியிருக்கேன். நீ என்ன உன் கான்ட்ராக்டை ஒழுங்கா படிக்கலையா? அந்த கிளாஸை படி முதல்ல. பேஜ் நம்பர் 5 கிளாஸ் 321 அதில் கிளியராக இருக்கு. நான் உன்னோட ஆஃபீஸை மட்டும் வாங்கலை, நான் உன்னோட இன்டலெக்சுவல் அப்புறம் காப்பி ரைட்ஸையும் வாங்கியிருக்கேன். ஒரு காகித துண்டு என்னுடைய உழைப்பையும் இந்த மாதிரி பறிக்க முடியாது. சந்து சார விடு. செக்யூரிட்டி என்ன விடு. என்ன செக்யூரிட்டி விடு. இவனை முதல்ல பிடிச்சு வெளியே தள்ளு. வெளியே தள்ளி இவனை முதல்ல. மறுபடியும் ஆபீஸ் பக்கம் வரவே கூடாது. இந்த பிசினஸ் டீல் உன்னை ஒரு வழியாக போட. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் அந்த கம்பெனில வெறும் பணம் தான் போட்டிருக்கேன். அதோட பேப்பர்ஸை நான் படிச்சதே இல்லை. ஒருவேளை சூரஜ் கூட க்ளோஸா இருக்கவங்க இதை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஆனா அவனோட வீட்டில் இருக்கிறது ஒய்ஃபும் ஒரு சின்ன குழந்தையும் தானே. அவங்க கண்டிப்பா இதை பண்ண மாட்டாங்க. ஜானி பண்ணுவான்ல. என்ன மோகன், உங்களுக்கு ஜானி தெரியும்ல? இந்த பேரை இப்பதான் கேள்விப்படுறேன். யார் அவன்? இந்த ஜானி சூரஜோட கம்பெனில வேலை பார்க்குற பழைய ஒர்க்கர். உங்க அனிமேஷன் ஸ்டுடியோவுக்கும் அடிக்கடி கால் பண்ணுவான். ஏதோ வீடியோ கேம் ப்ராஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்க. சரி, அது என்ன வீடியோ கேம் ப்ராஜெக்ட், அதை பத்தி சொல்லு. அதை தெரிஞ்சுக்க ஜானி இவ்வளோ துடிக்கிறானே. இது அதே வீடியோ கேம் ப்ராஜெக்ட் தான். இதை வச்சு தான் வித்யுத் படமே எடுத்திருக்கோம். ஓ, இதான் விஷயமா? இந்த படம் ரிலீஸ் ஆகுறது அந்த கொலைகாரன் விரும்பல. ஆனா சார், இந்த படம் ரிலீஸ் ஆகி தான் ஆகணும், இல்லைன்னா நான் தெருவுக்கு வந்துருவேன். பயப்பட வேண்டாம். இந்த ஜானி அண்ட் வித்யுத் அதிக நாள் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டாங்க. மொபைல் கம்பெனிலேருந்து ஜானியோட கால் டீட்டெயில் சார். ஜானியோட கடைசி ஃபோன் கால் எங்க ஆஃப் ஆயிருந்தது? சாஸ்திரி நகர்ல ஆஃப் ஆயிருக்கு. ஒரு வேலை செய்யுங்க, நம்ம ஸ்பை கிட்ட சொல்லி இந்த ஜானி பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லு. இவ கண்டிப்பா சாஸ்திரி நகருக்குள்ள தான் இருந்தாகணும். சரி சார், அவனை இப்பயே வேலையை பார்க்க சொல்றேன். ஹலோ, எங்க? ஓகே, தேங்க்ஸ் சார். மொபைல் கம்பெனிலேருந்து கால். இந்த ஜானியோட மொபைல் கொஞ்ச நேரம் ஆன் ஆயிருக்கு. என்ன ஆனா இருந்ததா? எப்ப சார்? கோல்வா நகர்ல ஒரு வீடியோ பார்லர்ல. கோல்வால் வீடியோ பார்லருக்கு போய் ஜானியை பத்தின எல்லா விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சுட்டு வாங்க. அப்பதான் நமக்கு தெரிய வரும் இந்த ஜானி யாருகிட்ட இவன் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கான்னு நமக்கு தெரிய வரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க வீடியோ கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. நாங்க சிஐடிஸ் என்கொயரிக்காக. சிஐடியா? ஜானிங்கிறவன உனக்கு தெரியுமா? ஜானியா? நேத்து உங்களோட வீடியோ பார்லருக்கு வந்திருக்கான் ஈவினிங் 7 o'clock. சார், இங்க நிறைய பேர் வந்து போவாங்க கேம் விளையாடுறதுக்கு. ஆனா பேரை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அந்த ஜானி ஒரு கேமோட டீலராக கூட இருக்கலாம். அந்த வீடியோ கேம் எல்லாம் விற்பான். அங்கிள், நீங்க ஜானி அங்கிளை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா. இந்த ஜானி அங்கிள் அனிமேஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரா? அதெல்லாம் தெரியாது, ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல வீடியோ கேம் இருக்கு. நேத்து 7:30 மணிக்கு இங்க வந்திருந்தாரே. அதோட அவர் எங்களை PS2 கேம்ல தோக்கடிச்சிட்டாரு. ஓ, அப்படின்னா உங்களுக்கு ஜானி அங்கிள் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அங்கிள், இதுக்கு முன்னாடி நாங்க அவர் கடையில தான் கேம் விளையாட போவோம். அவரோட வீடியோ கேம்ஸ் கடையா? ஆமாம், அது ஜுவாலா நகரில் இருந்துச்சு. ஆனால் ஏன்னு தெரில, க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனா இப்பெல்லாம் சில டைம் கேம் விளையாட நேரா அவர் வீட்டுக்கே போயிடுவோம். ஓ, வெரி குட். அப்போ அவரோட வீடு எங்க இருக்கு? சார், வீடு அடைச்சிருக்கு. நம்ம வர்ற விஷயம் ஜானிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு சார். அதனால தான் முதலே தப்பிச்சிட்டான். ஒரு நிமிஷம், உள்ள ஏதோ சத்தம் கேட்குது. அப்படின்னா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். நம்மளை ஏமாத்துறதுக்கு பூட்டை போட்டிருக்கான். மயூர், நிக்கில், பின்னாடி வெளியே இருக்கான்னு பாருங்க. இந்த வீட்டுக்கு பின்னால வேற எந்த வழியும் இல்லை. வழி கிடைச்சிருச்சு, வாங்க. டீ இப்போவும் சூடா இருக்கு. அப்படின்னா இங்கதான் இருக்கணும். சார், இத பாருங்க, வித்யுத்தோட ட்ரெஸ்.
உன் ஆட்டம் முடிஞ்சது. வா சொல்லு, வித்யுத் வேஷத்துல ஏன் சந்துவை கொலை பண்ண? நான் யாரையும் கொலை பண்ணல. அப்போ வித்யுத்தோட ட்ரெஸ் இங்க எப்படி வந்துச்சு? அந்த வித்யுத்தை உருவாக்குனதே நான் தான். நானும் சூரஜ் சாரும் உழைச்சி உருவாக்குனதா இந்த வித்யுத். ஓ, அதனாலதான் நீ அடிக்கடி அந்த அனிமேஷன் ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணுவியா? உன் உழைப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கல, சந்து மோகனுக்கு கிடைச்சது. சோ நீ பழி வாங்க முடிவு பண்ணிட்ட. இல்ல, என் உடம்ப பாருங்க. இந்த உடம்ப வச்சுட்டு நான் அதெல்லாம் பண்ணுவேனா? நான் யாரையாவது கொலை பண்ணுவேனா? நீ நிரபராதினா எதுக்காக வெளியில பூட்டு தொங்குது? அந்த வீடியோ பார்லர் கேம் அதையே ஆஃப் பண்ண. எனக்கு தெரிஞ்சது சார், சந்துவோட கொலைக்கு பிறகு சிஐடியோ போலீஸோ என்ன தேடி வருவாங்கன்னு தெரியும். நான் என்னுடைய கடைசி வாழ்க்கைய நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன் சார். இத பாரு, வித்யுத் விஷயத்துல 2 பேர் தான் பழி வாங்குவாங்க. ஒன்னு நீ, இன்னொன்னு சூரஜ். சூரஜ் இறந்துட்டான், அப்ப மீதி இருக்கிறது நீ. நீங்க வேற ஆங்கிள் பாருங்களே, சந்துக்கும் வேற விரோதிகள் இருக்கலாம்ல. சூரஜோட இறப்ப பத்தி நீ என்ன நினைக்கிற? அது ஒரு ஆக்சிடென்டா, அப்படி இல்லனா ஒரு பிளான்டு மர்டரா? மன்னிச்சிருங்க, இத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. சரி, இந்த சூரஜ நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும். நீங்க அவருடைய மனைவியை சந்திங்க. அவங்கள நாங்க பார்த்தாச்சு. சூரஜ் மேல அக்கறை காட்டுற வேற யாராவது இங்க இருக்காங்களா? கிடையாது, வேற யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா சில நேரங்கள்ல அவன் என்கிட்ட கொரியரை கொடுப்பான். ட்ரெஸ்ஸஸ், புக்கெல்லாம் எனக்கு அனுப்புவான். அவன் கொரியர் எதில் அனுப்புவானோ அந்த அட்ரஸ் யார் பேரில் வருதுன்னு தெரியுமா? ஷாம் நகர் அட்ரஸ்க்கு அனுப்புவான். ஷாம் நகர் அட்ரஸ்க்கு கொரியரா? ஹலோ. சரி சரி சார். சார், இந்த சூரஜ் ஷாம் நகரில் இருக்கிற ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போவானா? அனாத ஆசிரமமா? ஓ சரி, அதையும் பார்த்துடலாம். சூரஜ் எதுக்கு அனாத ஆசிரமத்துக்கு போனா? இவர் எனக்கு நல்லாவே தெரியும். இவர் சூரஜ் இங்க அடிக்கடி வருவாரு. நிறைய நேரம் உட்காந்து குழந்தைகிட்ட பேசுவாரு, கதைகள் சொல்லுவாரு. குழந்தைங்களுக்கும் அவரை ரொம்பவே பிடிக்கும். அது சரி, ஏதாவது ஒரு குழந்தைக்கு சூரஜ் மேல ரொம்ப ஈர்ப்பு இருந்திருக்கணும். அந்த குழந்தைக்கு கொரியர்லாம் அனுப்புவாரா? நீங்க ஜோனிதாவை பத்தி பேசுறீங்களா? ஜோனிதாவா? ஆமா, சூரஜ் சாருக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும். தன்னோட சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்குவாரு. எந்த அளவுக்குன்னா அவளோட இன்ஜினியரிங் படிப்புக்கு கூட அவர் தான் ஃபீஸ் கட்டினாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாவம் அவளோட படிப்பும் நின்றுச்சு. சரி, இந்த ஜோனிதாவோட நம்பர், அட்ரஸ் ஏதாவது இருக்கா? அட்ரஸும் நம்பரும் என்கிட்ட இல்ல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவ எங்க போனானே தெரியல. ஆனா உங்ககிட்ட பழைய போட்டோ இருக்கும்ல? அது இங்க 6 மாசத்துக்கு முன்னாடி தீ பிடிச்சிருச்சு. அந்த நெருப்புல எல்லா ஆல்பமும் எரிஞ்சு போச்சு. ஓகே, எப்படியாவது நாம அந்த ஜோனிதாவை சந்திச்சே ஆகணும். சார், சிஐடி பீரோ கிடையாதுன்னு இந்த நாட்டு மக்கள் நம்புறாங்க சார். நீங்க நியாயத்தின் கோயில். எப்பயுமே நிரபராதிகள் கூட தப்பு நடக்கவே நடக்காது சார். அப்புறம் என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க சார்? நீங்க என்ஓசில சைன் பண்ணலனா என்னோட படம் ரிலீஸ் ஆகாது. கோடிக்கணக்கில் பணத்தை போட்டிருக்கேன் சார். டைமுக்கு ரிலீஸ் பண்ணலனா நஷ்டம் ஏற்பட்டுரும் சார். நான் அழிஞ்சு போயிருவேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். சரி சார். ஓகேவா? சந்தோஷமா? சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஸ்வீட்டு தான் வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வந்திருந்தா நானே உங்களுக்கு ஊட்டி இருப்பேன். அதெல்லாம் தேவையில்லை. உங்களோட இந்த சந்தோஷத்தை படம் ஹிட் ஆனவுடனே கொண்டாடுங்க. ஸ்வீட் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். படம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா ஸ்வீட் என்ன பெரிய பார்ட்டியே கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஃபிலிமோட ப்ரீமியருக்கு வரணும் ப்ளீஸ். ப்ரீமியர்? சார், நீங்க எல்லாம் ரொம்ப பிஸின்னு எனக்கு தெரியும் சார். 2 மணி நேரம் தானே. ஃபிலிம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ப்ளீஸ். சரி, இன்னொன்னு, ப்ரீமியருக்கு நீங்க வரும்போது காஸ்டியூமோட தான் வரணும். அதை நான் அனுப்பி வைக்கிறேன். காஸ்டியூம் எங்களுக்கு? ஆக்சுவலி இது வித்தியாசமான ப்ரீமியர். இங்க எல்லாரும் வேற வேற காஸ்டியூம்ஸ்ல வருவாங்க. நீங்களும் அப்படிதான் வரணும். சரி, அனுப்பிடு. ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. நாங்க எல்லாரும் உன்னோட ஃபிலிம் பிரீமியருக்கு வர்றோம். நாங்க வர்ற விஷயம் வெளியில யாரு காதுக்கும் போயிடக்கூடாது. மீடியாவுக்கு தெரியவே கூடாது. எஸ் சார், எனக்கு புரியுது. யாருக்கும் எதுவும் தெரியாது. தேங்க்யூ சார். என்ன சார், போய் தான் ஆகணுமா என்ன? ஆமா சச்சின்,
வித்யுத்துக்காக இந்த வித்யுத் கண்டிப்பா பிரீமியர் ஷோக்கு வருவான். மோகன் கிட்ட அவனோட கணக்கை தீர்க்கறதுக்காக வருவான். அவ கணக்கை தீர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கையில் அவன் மாட்டிடுவான். அட சச்சின் சார், நீங்க என்னமா இருக்கீங்க? உங்க காஸ்டியூம் செம்மையா இருக்கு. ஆனா எனக்கு அடையாளமே தெரியல. நீங்க யாரு? தெரிஞ்சுக்க, யாருன்னு தெரிஞ்சுக்க. ஹாய். அடடடா, அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்களேன், நான் எப்படி இருக்கேன்? எனக்கு இந்த சூட்டு மாஸ்க் எப்படி இருக்கு? பங்கஜ், நீ ஏதோ நாட்டோட ராஜகுமாரன் மாதிரி இருக்க. ஆனா இன்னும் வளரல. பங்கஜ், இங்க எப்படி இருக்குன்னு இந்த கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன். மாஸ்க் ஒழுங்கா போடு. வித்யுத் அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கலாம், புரியுதா? சாரி சார், ஐ எம் ரியலி சாரி சார். மயூர், பி அலர்ட். 4 பக்கமும் கவனமா இருக்கணும். ஜெயவந்த், ஏதாவது பாத்தியா? இல்ல சார், சந்தேகம் படுற மாதிரி இங்க யாருமே வரல சார். ஜாக்கிரதையாரு. என்னாச்சு சச்சின்? அந்த மாதிரி யாருமே தெரியல சார். இங்கே வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மோகன்ஜி, நீங்க கூப்பிட்டு நாங்க வராம இருந்துருவோமா? உங்க படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது? இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல. ஏதாவது நீங்க சாப்பிடுங்களேன். சரி. வேண்டாம், தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்கியூஸ் மீ மோகன் சார், இங்க வாங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. யா, ஜாக்கிரதை. நான் வந்து எதுவுமே பண்ணல. என்னையும் கொலை பண்ண போறியா? ஏசிபி சார், என்னவோ நடக்குது. ரவுண்ட் பண்ணுங்க. என்னவோ நடக்குதுங்க. சார், வித்யுத் எங்க? தெரியல சார், இங்கதான் இருந்தா. காப்பாத்துங்க. நீ பண்றது தப்பு. பொண்ணை சிஐடி கிட்ட ஒப்படைச்சிரு. மிஸ்டர் சூப்பர் ஹீரோ, உன் ஆட்டம் முடிஞ்சது. கொஞ்சம் இவனோட முகத்தை பார்க்கலாமே. சார், நான் அவரோட செக்ரட்டரி சோனாலி. சோனாலி, அதாவது ஜோனிதா. எங்கடி போற? சூரஜ் சாரும் நானும் எப்பவும் இமெயில் வழியாக தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். அவருக்கு அவரோட வீடியோ கேம் ப்ராஜெக்டில் ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அவர் ரொம்ப நம்பினார். இந்த வீடியோ கேம் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு வீடியோ கேமாக மட்டும் இருக்காது, உலகத்துக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்குன்னு நினைச்சாரு. ஆனால் எப்போ மோகனும் சந்துவும் சூரஜை ஏமாத்தின விஷயம் சூரஜுக்கு தெரிய வந்ததோ, நீ அந்த வீடியோ கேம் விஷயத்த மொத்தமாக வாங்கியிருக்க. அதனால நீ அவங்க 2 பேரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க. ஆமாம், இவங்க 2 பேரால் தான் சூரஜ் சாரோடைய கனவு நிறைவேறாமல் போச்சு. அதுக்கப்புறம் சூரஜ் சார் இறந்துட்டாரு.
என் படிப்பும் பாதியில நின்னு போச்சு. அதனால நீ முடிவெடுத்த, அதாவது எவனை பழி வாங்கணுமோ அவங்கிட்டயே செக்ரட்டரியா ஜாயின் பண்ண. ஆமா, அதுக்கப்புறம் தான் சந்துவோட செக்ரட்டரியான. லெபார்டரியை கொளுத்தி விட்டதும் நீதான். ஆமா, அதுக்கப்புறம் வேணும்னே இந்த படத்தோட ரஃப் காப்பியை நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன். 2 பேரையும் கொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் விளையாண்டு பார்க்கணும்னு நினைச்சேன். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இவங்க. நான் அனுபவிச்ச வழியை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். எந்த வித்யுத் சூரஜ் தன் மூளையால அழகா வடிவமைச்சு கொடுத்தானோ மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக, அதே வித்யுத்தை உன்னோட வெப்பனா பயன்படுத்தி இருக்க. வித்யுத்தோட ஃபைபர் பாடிக்குள்ள நீதானே இருந்த. ஆமா. சோனாலி, எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சா? ஆமா சார், நீங்க அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிடுங்க. நீ உன்னோட ஷூவில் ஸ்ப்ரிங்க ஃபிக்ஸ் பண்ணி இருந்த, அதனால அப்படியே தாண்டி போயிருக்க. அதோட மோகன்குமார் டெரஸ்ல இருந்து எங்களுக்கு ஹூக்ஸ் கிடைச்சது. இங்க பாருங்க சார், இதுதான் அந்த ஹூக்ஸ். இதால தான் அவன் பறக்கிறான். எங்களுக்கு தெரியும் நீ அந்த பிரீமர் ஷோவுக்கு அதே ஸ்டைல தான் கொல்ல வருவேன்னு. ஆனா நாங்க முழு ஏற்பாட்டோட தான் அங்க வந்திருந்தோம். சோனாலிங்கிற ஜோனிதா உலகத்தை உன்னால ஏமாத்த முடியும், சிஐடிஸை ஏமாத்த முடியாது. ஆனா இன்னொரு விஷயம் எங்களுக்கு தெரியும், நீ மோகனோட செல்போன்ல கூட என்னவோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்க. ஆமா, மோகனோட ஃபோன்ல நான் தான் ஒரு வைரஸை இன்ஸ்டால் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கும், ஆனா எப்பவும் சுவிட்ச் ஆஃப் மாதிரி தான் காட்டும். உன்னோட மூளையை நீ நல்ல காரியத்துக்காக நீ பயன்படுத்தி இருக்கலாம். பாத்தியா, உன்னோட பழி வாங்குற எண்ணம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு. ஜெயில் கம்பிக்கு பின்னாடி போய் வாழ போற உன்னோட வாழ்க்கை முழுக்க. இதனால உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு.